அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த இன்டகிரேஷனுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது இன்டகிரேஷன் மட்டும் சொல்லக்கூடாது, டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டகிரேஷனுக்கு சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டகிரல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சில முக்கியமான ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது தெரிஞ்சுக்கிட்டால் பின்னாடி நம்ம வேலை செய்கிறது ரொம்ப வசதி. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்து அது ஏன் சரியாக இருக்குன்றதை பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா, டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் இன்டகிரேஷன் ரெண்டும் இன்வெர்ஸ் ப்ராசஸாக இருக்கிறதுனால டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இன்டகிரேஷன் அதே ஃபங்க்ஷன் தான், அதே போன்று இன்டகிரேஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் தட் ஃபங்க்ஷன் அதே ஃபங்க்ஷன் தான். பாருங்கள் பிள்ளைங்களா, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இன்டகிரேஷன் ஆஃப் தட் ஃபங்க்ஷன் அதே ஃபங்க்ஷன் தான். இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் டேஷ்னா டிஃப்ரென்ஷியேஷன், the differentiation of f of x by dx. Integration of differentiation of that function is equal to அதே function தான். இதைத்தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், we are going to show it. ரொம்ப சிம்பிள். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ எஃப்ன்றதை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். எஃப் இஸ் தி ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ என்ன அர்த்தம், எஃப் ஆஃப் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் யூ வில் கெட் எஃப். இட் இஸ் தி ஆன்டி டெரிவேட்டிவ். எஃப்ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூ வில் கெட் ஸ்மால் எஃப். ரைட். இந்த ரெண்டு இப்போ நான் வாய்ட்ட சொன்னேலே அங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அஃப்கோர்ஸ் ப்ளஸ் சி. வாய்ட்ட சொன்னதை அங்கே ரிட்டர்னில் காமிச்சிருக்கோம். நவ் இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் என்ன பண்ணுறேன், ஐ எம் கோயிங் டு டிஃப்ரென்ஷியேட் திஸ் திங். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஈக்குவல் இல்லையா? ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. சியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 நம்மளுக்கு தெரியும். f of x differentiate பண்ணா அதான், that is the first presume you have taken, small f of x. so small f of x இது எங்க இருந்து வந்துச்சு, இங்க இருந்து வந்துச்சு. so differentiation of f of x ds is equal to f of x. இதுதான் பிள்ளைங்களா அர்த்தம். அப்ப என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனை இன்டெக்ரல் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா அதே ஃபங்க்ஷன் தான், டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணாலும் அதே ஃபங்க்ஷன் தான். ஏனெனில் டிஃப்ரென்ஷியேஷனும் இன்டகிரேஷனும் ஒன்றுக்கொன்று இன்வெர்ஸ் ப்ராசஸ். இதுக்காக தான் இது. இப்போ செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்பர்ட்டி. ஸ்லோவா ஐ வில் ரீட். டூ இன்டெஃபினைட் இன்டெக்ரல்ஸ், ரைட், லிமிட் இல்லாமல் நம்ம பயன்படுத்தக்கூடிய இன்டெக்ரல்ஸ் வித் தி சேம் டெரிவேட்டிவ். கேமரா கொஞ்சம் க்ளோஸாக வரலாம், எழுத்துப்படியாக இருக்குது. with the same derivative lead to the same family of curves and so they are equivalent. இதுக்கு என்ன பிள்ளைங்களா அர்த்தம், இதுக்கு இந்த அர்த்தம் ஒன்றும் இல்லை. அதாவது தட் இஸ் இது ஒரு இன்டெஃபினைட் இன்டெக்ரல். என்னது, இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இது இன்டெக்ரல் ஜி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த இன்டெக்ரலுடைய டிஃப்ரென்ஷியேஷன் அங்கே பாருங்கள், வித் த சேம் டெரிவேட்டிவ். இதனுடைய இந்த இன்டெக்ரலுடைய டிஃப்ரென்ஷியேஷனும் இந்த இன்டெக்ரலுடைய டிஃபரன்ஷியேஷனும் ஈக்குவலாக இருக்குமே ஆயின் இந்த எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவை, ஒன்றே. சம் கான்ஸ்டன்ட் தான் டிஃபரன்ஸ் இருக்குமே ஒழிய எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது ஒன்று. அதை காமிக்க போகிறோம். பாருங்க எப்படி காமிக்கிறோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், dy dx integral f of x dx minus g of x dx is equal to 0. so இப்போ இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், 0 is a 0 meaning இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா it is a constant. ஒரு கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 இல்லையா, so it's a constant. so f of x dx, this is due to first property, f of x dx minus g of x dx is equal to c. so f of x is equal to g of x dx plus c. இதைத்தான் நம்ம திரும்ப we have shown. பாருங்க இப்படி இந்த ஃபங்க்ஷன்ங்கிறது என்னது, இந்த ஃபங்க்ஷன் பிளஸ் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் இந்த ஃபங்க்ஷன். எனில் இந்த ரெண்டு என்னது, they belong to சேம் ஃபேமிலி. ஷிஃப்ட் தான் இருக்கும், பிளஸ் சி ஷிஃப்ட் இருக்கும், சி மைனஸாக இருந்தால் கீழே இருக்கும். ஆனால் ரெண்டு வேவ் ஃபார்ம் என்னது, ரெண்டு ஃபங்க்ஷன் என்னது, they are same. ஆல்ரெடி we have shown. ஸோ ரெண்டு முக்கியமான ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்த்துட்டோம். அடுத்த கிளாஸில் மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி மற்ற பிள்ளைங்களுக்கும் தகவல் சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.